வணக்கம் நேர்களே. இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 1200 புள்ளிகளுக்கு மேலே விழுந்திருக்கிறது. நியர்லி ஒரு 200 எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜுக்கு கீழே முடிவடைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. போன வாரத்தினுடைய வீழ்ச்சியை பார்த்தோன்னா மார்ச் 2020 தேதிக்கு பிறகு இவ்வளோ பெரிய வீழ்ச்சி இப்பொழுதுதான் நடந்துள்ளது என்று சொல்லலாம். அதுபோல் குளோபல் மார்க்கெட்டும் பார்த்தோன்னா ஒரு 2% விழுந்திருக்கு. இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மெயினாக உலகளாவிய மார்க்கெட்டினுடைய முக்கிய ஒரு ஹாக்கிஷ் ரிமார்க்ஸ் ஃப்ரம் தி யூஎஸ்ன்னு சொல்லலாம் ரிகார்டிங் ஸ்லோவர் பேஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ கட் நெக்ஸ்ட் இயரில் இருக்கக்கூடும். அதாவது 4 எதிர்பார்த்தது 2 தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு முக்கிய காரணம். அதேமாரி தொடர்ந்து எஃப்ஐஐ நமது சந்தைகளில் விற்று கொண்டு இருப்பது, மேலும் நம்மளுடைய ட்ரேடு டெபிசிட் நிறைய அதிகரித்தது. முக்கிய காரணம் நவம்பரில் பார்த்தோன்னா தங்கம் இறக்குமதி கிட்டத்தட்ட அதிக அளவில் நம்ம இறக்குமதி செய்துள்ளோம். அதனால் ட்ரேட் டெபிசிட் அதிகரித்தது என்றும் சொல்லலாம். மேலும் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பு ஒரு 8 வாரத்தில் பார்த்தீங்கன்னா ₹1 வீழ்ச்சி அடைந்துள்ளது. முன்னாடி 83லேருந்து 84 வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் எடுத்தது. ஆனால் 84லேருந்து 85 ஒரு 8 வாரத்தில் வந்திருக்கு. அதுவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்று சொல்லலாம். எப்போ ரூபாய் வீழ்ச்சி அடைகிறதோ சந்தைகளில் ஒரு தாக்கம் வரக்கூடும். அதாவது எஃப்ஐஐ விற்பாங்க. மேலும் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 2 வருஷத்து உச்சத்தை தொட்டுள்ளது. 108க்கு மேலே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய சந்தைகள், அதாவது ஈக்விட்டி மார்க்கெட்டை ஒரு இம்பேக்ட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம். அதுபோல் யூஎஸ் கவர்மெண்ட் பாண்ட் ஈல்டும் பார்த்தோம்னாக்க 10 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டு 4.58% இருக்கிறது. ஸோ இவையெல்லாம் தான் ஒட்டுமொத்தமாக சந்தைகளை ஒரு வீழ்ச்சிக்கு சென்று கொண்டதற்கு முக்கிய காரணிகள் என்று சொல்லலாம். மேலும் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பும் பார்த்தோன்னா 4% மேல் விழுந்திருக்கிறது. ஆட்டோமொபைல், ஐடி அண்ட் பேங்கிங் செக்டாரும் 5% மேல் வீழ்ச்சி அடைந்துள்ளது. பிஎஸ்யூ மெட்டல், எனர்ஜி, கேபிட்டல் குட்ஸ் பார்த்தோன்னா 6% மேல் வீழ்ச்சி அடைந்துள்ளது. ஒரே ஒரு துறை ஏறி இருப்பது எதுன்னு பார்த்தோம்னா ஃபார்மாசூட்டிக்கல், கிட்டத்தட்ட 1.6% ஏறி இருக்கு. எஃப்ஐஐ பார்த்தோம்னாக்க 15,826 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 11,873 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அதுபோல் போன வாரத்தில் பிரெண்ட் க்ரூடு பார்த்தோம்னா 2% குறைந்துள்ளது. கோல்டும் ஒரு 1.57% வீழ்ச்சி அடைந்துள்ளது. மெயினாக இந்த மாதிரியான ஒரு தருணத்தில் வரும் வாரம் நம்ம சந்தைகள் பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு, அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு அக்யூமுலேஷனாக டிஸ்ட்ரிபியூஷனாக தெரியல, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆனவுடனே ஒரு வீழ்ச்சியை பார்த்தோம். சந்தைகள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பிறகு பார்த்தோம்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஆக்டிவிட்டிக்கு தள்ளப்படும். ஸோ அதனால் மேலும் அடுத்த வாரம் பார்த்தோம்னா 4 நாட்கள் தான் கிறிஸ்மஸ் ஹாலிடே வருது இல்லையா. ஸோ அதனால் சந்தைகள் ஒரு ஸ்லக்கிஷ் மூவுடன் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எஃப்ஐஐ கிறிஸ்மஸ் மற்றும் நியூ இயர் லீவ் வரலையும் சந்தைகளை பற்றி திரும்பியே பார்க்க மாட்டாங்க. மேலும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸும் வெரி லிட்டில் பார்ட்டிசிபேஷனாக இருப்பாங்க. ஸோ அதனால் இவை எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்லக்கிஷ் மூவ், ரொம்ப வால்யூம் கம்மியான வால்யூத்தில் சந்தைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஸோ இப்பொழுது பார்த்தோன்னா நான் சந்தைகளை எப்படி பார்க்கிறேன் என்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளால் கடந்த சில நாட்களாக நமது சந்தைகள் நடந்த வீழ்ச்சியில் இது ஒரு நல்ல தருணம் என்று வாங்குவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோன்னு சொல்லுவோம் இல்லையா, இது ஒரு ஃபேவரலான ஒரு தருணத்திலே இப்போ வந்துள்ளது. அதனால் வாங்குவதற்கு ஏற்ற தருணம் என்று சொல்லலாம். மேலும் இதை ஊர்ஜிதப்படுத்துவதற்கு என்ன வேறு விஷயங்கள் என்று பார்த்தோம்னு வச்சுங்களேன், அட்வான்ஸ் டாக்ஸ் என்று சொல்லுவோமே, அதனுடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க ஒரு அருமையான வளர்ச்சியை அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது இன்டைரக்டாக என்ன சொல்றதுனாக்க கார்ப்பரேட் ரிசல்ட்ஸினுடைய 3வது காலாண்டு ஒரு நன்கு இருக்கும் என்பதனை இது உணர்த்துகிறது என்று சொல்லலாம். மற்றும் மேலும் ஒரு நம்பிக்கை என்னவென்றால் ஆர்பிஐயினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு பார்த்தோம்னாக்க 2025 முதலிலே இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அந்த எம்பிசி அவங்களுடைய குழுமத்திலிருந்து வெளிவந்த அறிக்கையிலிருந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது.
மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது பாசிட்டிவாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம். ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கனாக்க நிறைய வெட்டிங்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டல் நடக்குது. மேலும் கம்பெனிகள்லாம் நன்கு பண்ணுறதுனால மீட்டிங்ஸ் மற்றும் கான்ஃபரன்சஸ் வச்சுக்கிறாங்க. மேலும் எக்ஸிபிஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நன்கு இருக்கக்கூடும். அடுத்தது ரியாலிட்டி ஸ்டாக்ஸும் இந்த வாரம் ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஐடி செக்டாருக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடும். ஏனென்றால் ஆக்செஞ்சர் FY25 growth வந்து 25% மேலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஸோ அதனால் அந்த துறையும் நன்கு இருக்கும். மேலும் பாசிட்டிவ் ஃபார் ஃபார்மா இந்த வாரமும். ஏனென்றால் USD/INR வந்து அதிகமாக இருப்பதனால எக்ஸ்போர்ட்ஸில் அவங்களுக்கு வந்து பெட்டர் ரியலைசேஷன் கிடைக்கும். ப்ளஸ் US FDA அப்ரூவல் பார்த்தோன்னா நிறைய ஃபார்மாவில் உள்ள பங்குகளுக்கு வந்து கொடுத்துருக்கிறார்கள். இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்று சொல்லலாம். அதுபோல் சுகர் ஸ்டாக்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. எக்ஸ்போர்ட்ஸை வந்து அதிகரித்திருக்காங்க லிமிட்டை. ஸோ அதனால் சுகர்லேயும் மொமெண்டம் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். கேபிட்டல் குட்ஸ் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 10% வரையும் வீழ்ச்சி அடைந்துள்ளது. அதனால் பாட்டம் பையிங்கும் கேபிட்டல் குட்ஸில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை வரும் வாரத்தில் 23,359, 23,359 மற்றும் 23,206.65, 23,206.65 என்பதனை ஸ்ட்ராங் சப்போர்ட்டாகவும், 23,870.30, 23,870.30, then 24,004.4 for 90, 24,004.90. 2 நாள் முன்னாடி ஒரு ஹை வந்தது இல்லையா, அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக சந்தைகளில் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 50,408.25 ஒரு வந்து ரொம்பவும் அதிபயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதில் வீழ்ச்சி அடைந்தால் 49,687 என்ற புள்ளிகளை சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல் ரெசிஸ்டன்ஸில் பார்த்தோன்னா 53,163.75 என்ற புள்ளிகளை தாண்டி நின்றால் வச்சுங்களேன், அதிலிருந்து ஒரு 1000 புள்ளிகள் வரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வரும் வாரத்தில் பேங்க் நிஃப்டியில் ஒரு பெரிய மூமெண்ட்டை எந்த விதத்திலும் ஏற்றத்திலோ இறக்கத்திலோ எதிர்பார்க்கலாம் என்று கணிக்க முடிகிறது. மேலும் வரும் வாரம் பெரிய ஒரு அதாவது வாலட்டைல் இருந்தாலும் ஒரு லாக்லஸ்டர் வீக்காக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். திங்கட்கிழமை என்று நமது சந்தைகளில் வாங்கி விற்பதற்கு ஏதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.